தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி. உங்கள் ஜெபத்தோழன். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஜெபத்திலே நாம் தேவனை சார்ந்து கொள்வது மட்டுமல்ல, ஜெபிக்கவும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரின்றி நாம் தனியாக ஜெபிப்பதும் முழுவதும் தவறாக இருக்கும். மனிதன் வீழ்ந்து போனவனாய் இருப்பதினால் அவனுடைய சுபாவம் இயல்பாகவே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு விரோதமாகவே ஜெபிக்கும். ஜெப நேரத்தில் நாம் என்னத்தை வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது. ஜெபமின்மை பாவம் என்றால் தவறாக ஜெபிப்பது பாவத்தோடு பாவத்தை சேர்க்கும். ஆனால் நம் பலவீனங்களை புரிந்து கொண்டு நமக்காக பரிதாபப்பட்டு நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஆவியானவரை கொடுத்துள்ளார். சரியாக ஜெபிக்கிறவன் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர். ஜெபம் ஒரு உன்னதமான பணி. அதனை நாம் தவறாக செய்யக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாததை ஜெபித்தல், தவறான நோக்கங்களோடு ஜெபித்தல், ஜெபிக்கும் போது மன்னியாமை உள்ளத்தில் இருத்தல், அக்கிரம சிந்தையோடு ஜெபித்தல், இவை தவறான ஜெபங்கள். இவற்றை வெளியேற்ற தேவன் தம் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஜெபத்திலே தம்முடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள அவர் ஆவலாய் நம்மை அழைக்கிறார். தேவனை நீங்கள் பிதா என்று அழைக்க இயேசு கிறிஸ்து உதவுகிறார். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க உதவுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது உங்களை ஒரு குமாரனாக மாற்றுகிறது. ஆவியானவர் மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபிப்பதினால் அவைகள் வார்த்தைகளாக வெளிப்படாமல் வார்த்தைகளினால் விவரிக்க இயலாத உணர்ச்சிகளாய் மாறுகிறது. ஆவியானவர் ஊக்கமாக தேவனுடைய சித்தத்திற்குள் ஜெபிப்பதினால் நமக்கு நிச்சயமாய் அது பதிலை பெற்றுத்தரும். அவருடைய ஜெபத்தின் மூலம் சத்தியமும் அன்பும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சையும் பிறக்கிறது. ஆவியிலே ஜெபியுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.